1 யோவானால் எழுதப்பட்டதுன்னு நம்பப்படுகிறது. அதே நேரம் அது 1ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் எழுதப்பட்டது. இந்த 1ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் துர்போதனைகள் பரவி கொண்டே இருந்தன. துர்போதனைகள் பரவியும் போது நீங்கள் அதனால தான் 2வது பேதுரை படிக்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார். கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது இதே போல தான், இயேசு கிறிஸ்துவின் பேரிலே தவறான போதனைகளை செய்தவர்கள் அல்லது தவறான கருத்துக்களை சபைக்குள்ளாக பரப்பினவர்கள். அதுபோல் இந்த யோவானும் அதே கூட்டத்தாரை தான் மனதில் வைத்து எழுதுகின்றார். குறிப்பாக 2 தவறான தத்துவங்கள் சபைக்குள்ளாக புகுந்தன. ஒன்று நாஸ்டிசிசம், அதை தமிழில் பல்வேறு விதமாய் மொழிபெயர்க்கிறார்கள். நாஸ்திசிசம் என்றே மொழிபெயர்ப்பது உண்டு, அறநெறி கோட்பாடு என்று மொழிபெயர்க்கிறார்கள், ஞானவாதம் என்று மொழிபெயர்க்கிறார்கள், ஞான மார்க்கம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அதனால் தமிழ் இறையியல் புத்தகங்களை படிப்பீங்கன்னா இப்படி பல பெயர்களிலே இதை மொழிபெயர்த்துள்ளதை பார்க்க முடியும். ஆங்கிலத்திலே நாஸ்டிசிசம் என்று சொல்வார்கள் அல்லது அறிவுசார்வாதம் என்று கூட சொல்லலாம். இவங்களுடைய போதனை என்னவென்றால், இவங்க நிறைய துர்போதனைகளை வச்சுருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட போதனை முக்கியமானது, அதுக்கு இந்த இதில் அவர் பதில் கொடுக்குறார். அது என்ன சொன்னார் என்றால், ஆங்கிலத்தில் முதலாவது சொல்லுகின்றேன், மேட்டர் இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட், ஸோ ஸ்பிரிட் cannot be defined. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஜடப்பொருள் தான் பாவம் நிறைந்தது, ஆவி என்பது நல்லது, ஆகவே ஆவி ஒருபோதும் தீட்டுப்பட முடியாது. இதுதான் இந்த போதனை. ஸோ இந்த போதனையின் அடிப்படையில் கிறிஸ்தவத்துக்குள்ளாக சில தவறான கருத்துக்கள் புகுந்தன. அதற்கு இதிலே பதில் கொடுக்கின்றார். அதுபோல் டெசர்டிசிசம் என்கிறதான ஒரு கருத்து, அதுவும் ஒரு துர்போதனை தான். அந்த தாக்கமும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக உள்ளது. அது என்ன சொன்னது என்றால், God cannot have a body, அதாவது தேவனுக்கு சரீரம் இருக்க முடியாது. அப்போ தேவனுக்கு சரீரம் இருக்க முடியாது என்றால் அது மறைமுகமாக என்ன சொல்கிறது, மாம்சத்தில் இயேசு அவர்கள் மறுதளித்தார்கள், இயேசுவை அவர்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அதுதான் அந்த போதனை. அது மட்டுமல்ல, இயேசு குறித்து அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட மெயின் போதனையே தேவனுக்கு சரீரம் இருக்காது. இப்போ இயேசுக்கு சரீரம் இருந்தது, அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, ஜீசஸ் அப்பியர்ட் ஹேவிங் பாடி பட் ஹீ டிடன்ட் ஹாவ் பாடி இன் ரியாலிட்டி. அதாவது இயேசுக்கு சரீரம் கிடையாது, இயேசு சரீரம் இருந்தது போல காட்சி அளித்தாரே தவிர அவருக்கு சரீரமே கிடையாது என்று இந்த டெசர்டிசிசம் என்கிறதான துர்போதனை விளக்கியது. ஆக இந்த 2 துர்போதனைக்கும் தான் இதிலே யோவான் பதில் கொடுக்க வருகிறார். அதிலும் இந்த துர்போதனை குறிப்பாக இந்த துர்போதனைகளில் குருவாக செரிந்தியஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தாராம். இந்த செரிந்தியஸை குறித்து சொல்லும்போது ஒரு கதை சொல்வார்கள், அது உண்மையா என்று நமக்கு தெரியாது. செரிந்தியஸை யோவான் அந்த அளவுக்கு மோசமானவர் என்று சொல்கிறார். அதான் ஒரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் போயிட்டு இருந்த வழியில் அவர் யூரின் பாஸ் பண்ண போகிறான். அப்போ ஒருத்தன் சொன்னாரா, இப்போ தான் செரிந்தியஸ் இங்கே யூரின் பாஸ் பண்ணிட்டு போனார்னு. உடனே யோவான் சொன்னாராம், செரிந்தியஸ் யூரின் பாஸ் பண்ண அந்த டாய்லெட்டில் கூட நான் யூரின் பாஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோ தூரம் அவனுக்கு துர்போதனை மோசமானதுன்னு சொன்னார். அந்த இவ்விடமான இந்த துர்போதனைகளுக்கு பதில் எழுதப்பட்டதான். அதே நேரத்தில் அன்பை அவர் பிரதானப்படுத்துவார். அதுக்கு ஒரு காரணம், இந்த விதமான துர்போதனைகளில் விழாமல் இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்து மீதுள்ள அன்பும் சகோதரர்கள் மீதுள்ள அன்பும் பெருக வேண்டும் என்பதுதான் மொத்தத்தில் இந்த நிருபத்தினுடைய பின்னணியாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. இனிமேல் நம்ம அந்த புஸ்தகத்துக்குள்ளாக செல்வோம். முதலாவது அதில் உள்ள முதல் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். வாசித்த பின்பு நாம் ஒவ்வொரு வசனங்களாக தியானிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற
ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த தத்துவங்களுக்கு நேரடியாக பதில் கொடுக்கின்றார். முதலாவது, இந்த டசட்டிஸ்ன்னு சொல்லிடலாம், காட் cannot have பாடி, அதுக்கு தான் பதில் கொடுக்குறார். அதாவது இயேசுக்கு அதாவது கடவுளுக்கு சரீரம் கிடையாது, அல்ல தேவனுக்கு சரீரம் கிடையாது. ஆகவே இயேசுவுக்கும் சரீரம் கிடையாது. அவருக்கு சரீரம் இருந்தது போன்று தோற்றம் கூட அது வெறும் ஒரு காட்சி தான் என்று சொன்னார்கள். அந்த கருத்தை மறுதளித்தான் வசனமே எழுதுகிறார். இதில் இன்னொன்று என்னென்னா, வழக்கமான யார் யாருக்கு எழுதுவாருங்கிறதான அறிமுகம் இதில் இல்லை. பொதுவான நிருபங்களில், பவுலுக்கு நிருபங்களில் கூட பவுலாகிய நான் ஆரம்பிப்பார், இந்த சபைகளுக்கு எழுதுகிறேன்னு வருவார். அந்த அடிப்படையான வாழ்த்துகள் இல்லை. அதனாலே சிலர் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஒரு நிருபம் என்று சொல்வதை விட இதை ஒரு கட்டுரை என்று தான் எடுக்க வேண்டும். இட்ஸ் எ தீசிஸ், இல்லை ஒரு 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 ஆர்டிக்கிள், அப்படி தான் எடுக்க வேண்டுமே தவிர இதை நிருபமாக எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற அறிஞர்கள் இருக்கின்றார்கள். சரி, அடுத்தது ஆதி முதல் இருந்ததும். இந்த ஆதி முதல் இருந்ததும் என்று சொன்ன உடனடியாகவே இதே பதத்தை அவர் யோவான் சுவிசேஷத்தில் ஆரம்பிக்கிறார். ஒரு விதத்தில் சொல்லும்போது அன்பு என்கிற வார்த்தை, நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை போன்ற வார்த்தைகளை நாம் யோவானுடைய சுவிசேஷங்களே அதிகமாய் பார்க்க முடியும். அதே போல் இந்த ஆதி என்கிற வார்த்தையும் யோவானுக்கு ஒரு பிரியப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் இந்த வார்த்தை அவர் யோவான் சுவிசேஷத்திலும் பயன்படுத்துகிறார், இங்கேயும் பயன்படுத்துகிறார். ஆதி முதல் இருந்து என்று சொல்லும்போது பைபிளில் ஆதி பல பொருட்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று, தேவன் அனாதியாக இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அல்லவா, அதற்கு முன்பாகவே இருக்கிறார்ங்கிற பொருளிலும் அது பயன்படுத்தப்படுகிறது. படைப்பின் ஆதியை பயன்படுத்தவும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சபையினுடைய ஆரம்பத்தை ஆதி என்றும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பல பொருளிலே ஆதி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலே வருகிற ஆதி என்பது படைப்புக்கு முன்பான இருந்த ஆதியை சொல்கின்றார். ஏன்னா ஆதி முதல் இருந்தது. அது யோவான் 1:1 என்ன சொல்ல வருகிறாரோ அதே கருத்தை சுருக்கமாக ஒற்றை வார்த்தையிலே சொல்கிறார். ஆதி முதல் இருந்ததும், அடுத்த நேர வாராருவாங்க, நாங்கள் கேட்டதும். அது என்ற பொருள் நாங்கள் இந்த காதில் கேட்டதுன்னு சொல்ல முடியும். அது பழைய ஏற்பாட்டுடைய போதனைகள் மூலம் யூதர்களாகிய நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த போதனை. இந்த போதனை ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த தேவன் எப்படி இருந்தார்,
அவர் பூமியிலே வருவார்ங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு போதனைகள் மூலம் கேட்டிருந்தோம். அதைத்தான் அந்த கேட்டிருந்தோம் என்று சொல்லியிருக்கலாம். சிலர் சொல்வது அதையும் பொருள் கொள்ளலாம். மற்றபடி இயேசு அவர்களுக்கு போதித்து கேட்டார்கள் அல்லவா, சொந்த காதால் கேட்டார்கள் அல்லவா, அதையும் சொல்லியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ரெண்டுமே சாத்தியம் என்றும் எடுக்கலாம். அடுத்த வார்த்தை தான் மிக மிக முக்கியமானது. எங்கள் கண்களினாலே கண்டதும். இது ஏன்னா டசர்டிஸ் என்ன சொல்லிச்சுது, தேவனுக்கு உண்மையிலே சரீரம் கிடையாது, ஆக இயேசுக்கும் சரீரம் கிடையாது, அவருக்கு சரீரமாக அது வெறும் காட்சி தான் அளித்தது என்று சொன்னார். அது சொன்னார். எங்கள் கண்கள் என்ன அது அர்த்தம், ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பிரதர்? அவர் ஐஸ்ன்னு வருதா, அவர் ஐஸ்ன்னு வருதா? பாருங்க, அப்போ சொந்த கண்களால் கண்டோம் என்பதை சொல்லிவிட்டு நாங்கள் நோக்கி பார்த்ததும் அடுத்த வார்த்தை தான் மிக மிக இது எல்லாத்தோட முக்கியமானது இந்த வசனத்தில். எங்கள் கைகளின் மேலே தொட்டதுமாக இருக்கிற. ஏன்னா நீங்கள் பழையற்பாடு இறையில் போகும்போது ஆவியை தொட முடியாது. இப்போ இந்த ஜடப்பொருளை நாம் தொடுகிறோம், தொட்ட உடனே நமக்கு உணர்வு வருகிறது, தொடுறோம் உணர்கிறோம். ஒரு ஸ்பிரிட்டை நீங்கள் தொட முடியாது. இப்போ நீங்கள் இந்த வெளிச்சத்தை எப்படி தொட்டு உணர முடியாது, அதுபோல் ஆவியை தொட முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்த பின்பு என்னை தொட்டு பாருங்கன்னு சொன்னார். ஏன்னா ஆவிக்கு சரீரம் கிடையாது. அது அப்போது இந்த டசர்டிஸ் என்ன சொல்லிச்சது, இயேசுக்கு உண்மையிலே சரீரம் கிடையாது, ஆனால் சரீரம் இருந்தது போல் ஒரு காட்சி இருந்தது என்று சொன்னது தான். அது தப்பு என்று சொல்லுவது தான் சொல்லார். இல்லை, நாங்கள் கண்டோம், நோக்கி பார்த்தோம் என்று சொல்லாமல் நாங்கள் அதை தொட்டோம். அப்படியானால் இயேசுவுக்கு மெய்யாக சரீரம் இருந்தது. இந்த துர்போதனையாளர்கள் சொல்கிறவனமாக இயேசு வெறும் காட்சியாக மட்டும் வரவில்லை, ஒரு சொப்பனத்தில் வந்தது போல வரவில்லை, ஒரு ஆவியின் தோற்றத்தில் அவர் வரவில்லை, அவருடைய சரீரம் மெய்யானது, அதை நாங்கள் தொட முடிந்தது என்று சொல்லுகின்றார். தொடுத்தும் இருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆக இந்த இடத்துல இருக்கிறதான இந்த ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பொதுவாக இந்த இடத்துல சிலர் அதை இட் பிலாங்ஸ் டு ரீசன் அல்ல பகுத்தறிவு என்கிற மீனிங்லேயும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் கிறிஸ்துவனுடைய பர்சனாலிட்டியை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிற அப்படின்னாலே இங்கே ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுவது லோகோஸ் என்கிற வார்த்தை என்பதும் சாத்தியம்தான். ஆக இயேசுவை குறித்து அவர் சொல்லுகின்றார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இதே பதத்தான் அங்கே நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்துலேயும் இதே பதங்கள் முதல் அதிகாரத்தில் 12 வசனங்களுக்குள்ளே விளக்கப்பட்டுள்ளது. நம்ம சற்று ஞாபகப்படுத்தி அதை எடுத்து பார்ப்போமா? யோவான் சுவிசேஷம் 9 வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அவர் உலகத்தில் இருந்தார். அதுபோல் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆகவே இந்த 1ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்துடைய அதே கருத்துக்கள் தான் ஏகதேசம் இந்த அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை சொல்லுகிற நோக்கத்தில் எழுதி கொண்டு வருகின்றார். எங்கே அதை விட சற்று கடந்து சென்று துர்போதனைகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக தத்துவ ரீதியாக இறையியல் ரீதியாக பதில் கொடுக்கிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. மீண்டும் அந்த வார்த்தை கண்டு என்று சொல்கிறார். அப்போது வெளிப்பட்ட ஜீவன் என்பது பிதாவிடத்தில் இருந்தது, எங்களுக்கு வெளிப்பட்டது, அது நித்தியமாக இருக்கிறது, அதை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற சாட்சி இஸ் எ கோர்ட் விட்னஸ், கண்கண்ட சாட்சின்னு சொல்லல அந்த வார்த்தையாகும். அதாவது ஒரு கோர்ட்டில் நம்ம ஒரு கொலை குற்றம் நடக்கிறது என்றால் அல்லது கோர்ட்டில் ஜட்ஜி விசாரிக்கும்போது கண்கண்ட சாட்சிக்கு தான் அதிக வேல்யூ, அல்லது டாக்குமெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியதுக்கு தான் அதிக வேல்யூ.
ஆகவே அந்த வார்த்தை அவர் சொல்கிறாருன்னா இது ஒரு விதமான வாதம். கிறிஸ்துவை மறுதலிப்போர் இப்படியெல்லாம் தவறான போதனைகளை சொல்கிறார்கள். அதற்கு எதிர்வாதத்தை இவர் செய்கிறார். அது எதிர்வாதத்தை செய்யும்போது சொல்கிறாரு, நாங்கள் கண்களால் கண்டோம் என்று சாட்சியை வலியுறுத்தி கொள்கிறார். அப்போ இது பொதுவாக முதல் நூற்றாண்டில் எந்த விதமான வார்த்தைகளை யாரும் கண்கண்ட சாட்சி என்பதற்கு ரொம்ப வேல்யூ உண்டு. இன்றைக்கும் அப்படி தான். ஸோ அப்படியாக அதை அவர் வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக அவர் சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும், இந்த வார்த்தைகளை பாருங்கள், திரும்ப அதையே வலியுறுத்துகிறார். கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு, இக்கால்ஸ், அதாவது முதல் நூற்றாண்டில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் இவ்விதமான துர்போதனைகளோடு சென்று விடாமல் இருக்க தான் சொல்லாரு, நீங்கள் எங்களோடு ஐக்கியமாயிருங்க. பலவிதமான துர்போதனைகள் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மெய்யாகவே தேவனை அறிந்தவர்கள் என்றால் நீங்கள் இந்த வெளிச்சத்தோடு தான் ஐக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் அவர் சொல்லாரு, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க தேவனோடு. அந்த நீங்கள் இந்த இடத்துல என்ன நினைக்கணும்னா, இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபம் பண்ணார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஜெபத்தில், நாம் ஒன்றாக இருப்பது போல என்னை விசுவாசிக்க இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி. அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறார். அதே கருத்து இங்கே இயேசுக ஜெபம் தன்னுடைய நிருபத்தில் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் எழுதின கருத்து, அதைத்தான் இங்கே வலியுறுத்தி விட்டு அங்கு இருந்த கிறிஸ்தவர்களை தங்களோடு ஐக்கியப்படும்படி அழைக்கிறார். என்றால் நீங்கள் எங்களோடு ஐக்கியம் இல்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக இந்த துர்போதனைகளில் யாராவது ஒருவரோடு தான் ஐக்கியமாக இருப்பீங்க. அதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலராகிய எங்களோடு, அப்போஸ்தலர்கள் இந்த போதனையை போதிக்க எங்களோடு நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டுக்கிறீர்கள் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா 2 துர்போதனை, நாஸ்திக கருத்துகள் அல்லது டொசட்டிசம் என்கிற இந்த தவறான கருத்துக்களே ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அது ரொம்ப தெளிவாக சொல்லார். அதான் சொல்லார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி விளைவுகிறேன். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதை இன்னும் நம்ம கருத்து கொள்ள வேண்டியது, இந்த உலக மனிதன் சந்தோஷத்துக்காக எவ்வளவோ என்னெல்லாமோ செய்கிறான். இன்றைக்கி பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மாளிகை 5000 கோடிக்கு மாளிகை கட்டுகிறார்கள். எத்தனையோ கோடிக்கெல்லாம் கட்டினதாக கேள்விப்படுகிறோம். அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் எப்போது நிறைவாக மாறும்? அதை சொல்லார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்படியானால் நீங்கள் எங்களோடு ஐக்கியப்படும். ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போது நம்முடைய ஐக்கியமானது பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இந்த போதனைகளை நம்புவர்களோடு. எந்த போதனை? கண்டும் கேட்டும் இருக்கிற இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஜீசஸ் கேம் இன்டு த வேர்ல்ட் இன் பாடி, பிசிக்கல் பாடி, தொடக்கூடிய சரீரம், காணக்கூடிய சரீரம் என்கிற நம்பிக்கை உடையவர்களோடு தான் நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ விதமான துர்போதனை குழுக்கள் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிறவர்கள் அல்ல கிறிஸ்தவத்தை தெய்வீகத்தை சொல்வது போல தவறான இடத்துகளுக்கு தவறான போதனைகளை சொல்கிறவர்கள். ஆகவே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீங்கள் எங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று. அடுத்ததாக அதே கருத்தை வேறொரு கோணத்தில் சொல்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். இதுதான் நம்ம மீண்டும் அங்கே அதே பார்த்தோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒரு அருமையான வார்த்தை. நம்ம இப்போ இந்த இடத்துல பலவிதமான வெளிச்சங்கள் இருக்கிறது. ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஒரு விதமான வெளிச்சம் இருக்கும். இன்னொரு லைட்டை போட்டால் இன்னொரு வெளிச்சம் இருக்கும். இன்னொரு போட்டு முடித்தா இன்னொரு வெளிச்சம் இருக்கும். அந்த நமக்கே தெரியும், ஒரு சின்ன மாற்றம் தெரியும்.
நம்முடைய கண்ணுக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரியும். ஒரு லைட் ஆஃப் பண்ணோன்னா இந்த இடத்துல இருக்கிற வெளிச்சத்திலே சிறு மாற்றத்தை நாம் காண முடியும். ஆனால் தேவனுடைய வெளிச்சத்திலே எவ்வளவேன்னு இல்லை. தட் மீன்ஸ் யூ cannot see any variation in the lights. அது ஒரே நேரம் ஒரே போல் எல்லா காலத்திலும் பிரகாசித்து கொண்டிருக்கும். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் மிக அருமையான இறையியல் சிந்தனைகள். என்னென்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று யோவானுக்கு எப்படி தெரியும்? அது யோவான் என்ன பதில் சொல்ல தெரியுமா? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு. இடத்துல கேட்டு பிலிப்பு கேட்டான், பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போ பலவிதமான உரையாடல் இயேசுவுக்கும் அவருடைய சீடலுக்குள்ளாக போனது. அப்போ நிச்சயமாக ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க, நீர் பிதாவிடமிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறீரே, அந்த பிதா எப்படி இருக்கிறார்? அப்போது பிலிப்பு கேட்டபோது சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். ஆனால் இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பிதா ஒளியாக இருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், பிதா எப்படி இருக்கிறாரு, பிதா எப்படி இருக்கிறார் என்று அவர் எங்களுக்கு எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னார். இதை நாங்கள் அவரிடத்துல கேட்டோம், அவரிடத்துல கற்றுக்கொண்டோம். ரொம்ப அருமையான வார்த்தை. அடுத்து சொன்னார், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், இந்த இடத்துல இருளில் நடக்கிறது என்றால் துர்போதனையோடு தொடர்புடையவர்களாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம், இயேசு கிறிஸ்துவ மனுஷீகம் ரெண்டு முக்கியம். இந்த ரெண்டு துர்போதனைக்கு ஃபோக்கஸும், ஒன்று மனுஷீகத்தை மறுதளித்தது, இன்னொன்று தெய்வீகத்தை மறுதளித்தது. புரியுதுங்களா? ஆகவே இந்த ரெண்டுக்கும், ஆகவே நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டு என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், துர்போதனை குழுக்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தால், சத்தியத்தின்படி நடாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நீங்கள் அப்போ இயேசுவை குறித்து சொல்வது பொய். நீங்கள் இயேசுவோடு, இயேசுடைய தெய்வீகத்தை, இயேசுடைய மனுஷீகத்தை, அவருடைய பரிபூர்ணத்தை, இவைகளெல்லாம் நீங்கள் சரியாக அறியாமல் நாம் ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால் கூட, யோவான் சொல்கிறாரு, அது இருளில் இருப்பதுக்கும் பொய் சொல்வதுக்கும் ஒப்பானது. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை தாறுமாறாக வளர்க்குறாங்க. அதில் இந்த காலத்தில் இறையியல் அறியாமல், இறையியலை தெரியாமல், இறையியல் அறியாமல் திரித்துவத்தை தங்களுக்கு தோன்றியபடி விளக்கிற போதகர்கள். எல்லாரையும் நம்ம நியாயம் தீர்க்க வரல, அறியாமை தான். நம்ம வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக படிங்க. ஆனால் நம்ம சொல்கிறதா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். யோவான் ரொம்ப கடுமையாகவே சொல்லார், நீங்கள் இருளில் இருக்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. எப்போது? கிறிஸ்துவை சரியாக அறியாமல் இருந்தார். அப்போ நம்ம கிறிஸ்துவ எவ்வளோ தூரம் அறிவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ நம்ம இவ்வளோ இயேசு என்று சொல்கிறோம். இப்போது நீங்கள் சபைகளில் போய் இயேசுங்கிற பெயருக்கு பொருளை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் பல இடத்துல கேட்டுருக்கிறேன், ஒரே ஒரு இடத்துல தான் பதில் சொன்னாங்க. பல இடங்களில் நான் செய்தி போகும்போது சில கேட்பேன், இயேசுங்கிற பெயருடைய பொருள் என்னன்னு சொல்கிறதே இல்லை. பெரிய சபையில் தெரியலை. கிறிஸ்துவனுங்கிற பெயருடைய பொருள் தெரியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து, நாங்கள் கிறிஸ்தவர்கள், அவர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவதில் சந்தோஷம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நாம் தெளிவாக அறிந்திருக்கவும் வேண்டும். அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படின்னா அவரும் ஒளியில் இருக்கிறார், நாமும் ஐக்கியப்பட்டிருக்கும் போது நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படின்னா துர்போதனைகளோடு நாம் ஐக்கியப்பட மாட்டோம், நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கே அடுத்த ஒரு துர்போதனைக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்னவென்றால், இன்னொரு துர்போதனைகள் இந்த சபையில் இருந்தது. அதுவும் இவர்களுடைய தாக்கம்தான். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசு எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார், ஆகவே இனிமேல் நாங்கள்
பாவிகளே இல்லை, பாவமே நாங்கள் செய்ய மாட்டோம். ஆகவே நாங்கள் இனிமேல் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்பில் ஒரு ஆள் தான் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவர் கிறிஸ்தவத்திலே இல்லை. இதை இன்னைக்கு தான் பேசுகிறாங்கல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு எங்களுக்காய் மரித்து அடக்கணும் அப்படி உயிர்த்தெழுந்தார். நல்லது, அந்த நம்பிக்கை தான் உண்மையும் கூட. ஆனால் நாங்கள் இனிமேல் பாவ அறிக்கையை செய்யவில்லை, செய்ய மாட்டோம், மன்னிக்கவும், செய்யவில்லை, செய்ய மாட்டோம், தேவையில்லை, எங்களுடைய பாவம் இனிமேல் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பாவத்துக்கான நிவாரணத்தை தான் அவர் செய்திருக்கின்றார். ரொம்ப நுட்பமாக புரியணும். அதான் பாவ நிவர்த்தி. ஜீசஸ் கிரைஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு காட்ஸ் wrath. தேவ கோபத்தை திருப்திப்படுத்தி நம்மை மீட்டார். எப்படி ஒரு ஜட்ஜி ஒரு குற்றவாளி தண்டிக்க தகுதியுடையவரோ, அதற்கு இடையிலே ஒரு ப்ளீடர், ஒரு நல்ல ஒரு அருமையான வக்கீல் நின்று தன்னுடைய வாத திறமையினாலும் உரிய சான்றுகளாலும் அந்த கைதியை, அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவனை காப்பாற்றி விடுகின்றானோ, அதுபோல இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக தண்டிக்கப்பட இருந்த நம் மீது பரிதவித்து தன்னுடைய காயங்களை, தன்னுடைய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலை சான்றாக காட்டி நம்மை மீட்டார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையை தவிர மனிதன் இனிமேல் பாவமே செய்ய மாட்டான், மனிதனிலே இனி பாவமே இல்லை, ஆகவே இனிமேல் பாவ அறிக்கையே தேவையில்லை என்பது கிறிஸ்தவ போதனை அல்ல. அப்படி ஒரு கிறிஸ்தவன் போதிக்கிறான் என்றால் இந்த முதல் நூற்றாண்டில் இருந்த துர்போதனையுடைய புது வடிவம்தான். சமீப காலத்தில் நான் அதிகமாக கேட்குறேன், பாவ அறிக்கையே நம்ம இங்கே செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுக்கு தான் அவர் பதில் சொல்றாரு, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம். இந்த இடத்துல ரத்தம் என்பது மரணம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன தெரியாது, ரத்தம் என்பது மரணம் என்பதை சொன்ன உடனே இதே இடத்துல வந்து ஒரு ஆள் வராமல் நிறுத்திட்டாங்க. அது நமக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் இழப்பு. எப்போவுமே நம்ம அதுக்காக நம்ம வேதனைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. நம்ம உண்மையாக சொல்ல போகிறோம், புரியுதுங்களா? அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம், மரணம் படிங்க, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மரணம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய நம்மை நாம் சுத்திகரிக்க முடியாது. கிறிஸ்துவுடைய மரணம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பது. சுத்திகரிக்கணும்னு அர்த்தம் என்னென்ன? நிவர்த்தி செய்யும். நம்முடைய பாவங்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்து விட்டது. அப்போ ஒரு கேள்வி, எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்தா விட்டது, அப்போ இனிமேல் என்னுடைய பாவம் இல்லையா? என்னிலே, நம்முடைய சரீரத்திலே பாவ சுவாபம், இந்த பாவ சரீரம் இருக்கும் வரை பாவத்தினுடைய தாக்கம் இருக்கலாம். ஆனால் அதற்கு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் போதனை. ஆகவே நம்முடைய பாவத்தை குறித்து நம்ம மனம் நொந்து போக வேண்டிய தேவையில்லை. அவருடைய சமூகத்தில் வர முடியும், பாவ அறிக்கை செய்ய முடியும், நம்மை நாமே அவ்வப்போது பரிசோதித்து பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. மற்றபடி இனி என்னில் பாவமில்லை, நான் இனிமேல் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நடக்க பைபிள் சொல்லவில்லை. அதை தான் அடுத்த அவசரத்தில் அவர் சொல்கிறார், நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம். அப்போது இனிமேல் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை, என்னிலே பாவம் இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா, அவர்களுக்கு பதில் கொடுக்குறார். நம்மில் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் தன்னையும் சேர்த்து சொல்கிறார். அதாவது நேற்றைக்கு ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை பாவி என்று சொல்லலாமா? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான். ஏன்னா நம்மளே பாவ சுவாபம் இருக்கிறது நம்மளுமே. ஆக பாவத்துக்கான பிராயச்சித்தம் தான் இயேசு செலுத்தினாரே தவிர நம்மளில் இருக்கிற பாவ சுவாபத்தை முழுவதுமாக ஒரேடியாக மாற்றவில்லை. பாவத்துடைய விளைவிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு விட்டோம். ஆனால் இன்னும் என்ன இருக்குது? செத்த பாம்பு வாலாட்டுகிறது போல அந்த சுவாபம் இருக்கிறது. ஆகவே தான் சிலர் இப்படி சொல்லுவாங்க, நாம் பாவி என்று சொல்லக்கூடாது, வேண்டுமென்றால் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்லலாம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனாலும் பாவ சுவாபம் இருக்கிறதுனால அப்படி சொல்லாம் என்று சொல்லுவார்கள்.
அதனால் அது எப்படி சொன்னாலும் அதெல்லாம் முக்கியம். நம்மில் பாவம் இல்லை என்று எந்த சூழ்நிலையிலும் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லுவோமானால் 2 காரியத்தை அந்த வசனம் சொல்கிறது. நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நமக்குள் சத்தியமும் இல்லை, அப்படியானால் உண்மையும் இல்லை, திரும்பவும் தேவனை பொய்யராக மாற்றுகிறோம். அடுத்த சொல்லாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். இந்த வசனத்தை தான் சிலர் சொல்லுவாங்க, இது ரட்சிக்கப்படாதவன்னு தான் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவும் பாவம் அறிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல தான் நீங்கள் பழைய ஏற்பாடை கொஞ்சம் பொருத்தி பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் அந்த பலி முறைகளை நீங்கள் படிப்பீர்களாயில், இஸ்ரவேலுடைய அனைத்து பாவங்களுக்காக வருடத்தில் ஒரு பலி செலுத்தப்படும். அது இஸ்ரவேலுடைய அனைத்து குடிமக்களுக்கும் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க. அது ஆண்டில் ஒரு நாள். அது எல்லா மனிதருக்கும் அந்த பரிகார செலுத்தப்படும். அந்த பலி கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது. ஆனால் அதே 360 நாட்களில், 360 சொல்லும்போது யூதருடைய கணக்கீடில் இன்னொரு மனிதன், உதாரணத்துக்கு நானே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததாக நம்ம கருதி கொண்டோமானால், என்னுடைய பாவத்துக்காக ஆண்டுக்கு ஒரு பலி செலுத்தி ஆகிவிட்டது. ஆனால் அந்த பலி முடிந்த மறுநாளே நான் ஒரு பாவம் செய்கிறேன் என்று வைத்து கொண்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் வேறொரு பலியோடு, பாவ நிவாரண பலியோடு அல்லது குற்ற நிவாரண பலியை கொண்டு ஆலயத்திலே செலுத்த வேண்டும். நான் எப்படி வாதிட முடியாது? நேற்றைக்கே என்னுடைய பாவத்துக்கான பிராயச்சித்த பலி செலுத்தப்பட்டாயிட்டுன்னு வாதிட முடியாது. அது எல்லா இஸ்ரவேலருக்கும் பொருந்தும். ஆனால் நான் என் தனிப்பட்ட பாவத்துக்காக நான் என்ன செய்யணும்? ஒரு காளையை அல்லது ஒரு ஆட்டை அல்லது ஏழையாக இருந்தால் ஒரு புறாக்குஞ்சை அல்லது ஒன்றுமே வழி இல்லை என்றால் மெல்லிய மாவை நான் பலி செலுத்த வேண்டும். அதுதான் இங்கே இந்த வேலை. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவத்தை நிவர்த்தி செய்து விட்டது. ஆனால் என்னுடைய மனதில் அல்லது நான் அன்றாட வாழ்விலே ஒருவேளை நான் ஒரு பாவம் செய்திருந்தால் அதை நான் எப்படி கடந்து செல்ல முடியும்? பாவ அறிக்கை செய்யாமல் அப்படியே கடந்து சென்று விட்டோம் என்றால் நம்முடைய இருதயம் கல்லாகிவிடும். அப்புறம் பாவத்துக்கும் பாவம் இல்லாமைக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போ தேவனுக்கு நமக்கும் தூரமாக போய்விடும், மனமேட்டிமை உண்டாகிவிடும். அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். யாரை சேர்த்து தான் பேசுகிறார்? அப்போஸ்தலரையும் சேர்த்து தான் பேசுகிறார். இதை இந்த பாவத்தை அறிக்கையிடவே என்னன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரட்சிக்கப்படாதவன்னு தான் சொல்லுது. அப்போ இதை எழுதின யோவானும் ரட்சிக்கப்படவில்லையா? அதுதான் நீங்கள் சுவிசேஷங்களில் குறிப்பாக நிருபங்களை படிக்கும்போது பல இடங்களில் நாம் அவர்கள்ங்கிற வார்த்தை பேதத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. நாம் என்று சொல்லும்போது அந்த எழுத்தாளரை உள்ளடக்கி தான் பெரும்பான்மையாக வரும். அவர்கள் என்றால் பேசுகிறவரை அல்ல எழுதுகிறவரை விட்டு. ஆனால் இங்கே எப்படி வரல? அவர்கள் என்று வரல. அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவர்னு சொன்னால் இது ரட்சிக்கப்படவர்களை குறிக்கும் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே யோவான் மிக தெளிவாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். அப்படியானால் இயேசு அறிந்தவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு தவறை உணர்வானால் அதை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே மனம் பொருந்த முடியும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அறிக்கையிடும் போதும் நம்முடைய பாவங்களுக்காக நிவர்த்தி ஏற்கனவே எங்கே செய்யப்பட்டு விட்டது? கிறிஸ்துவிலே செய்யப்பட்டது. நம்முடைய எல்லா பாவத்துக்கும் அது ஏற்கனவே நிவர்த்தி செய்து விட்டது. அந்த நிவர்த்தியின் பலனை மட்டுமே இந்த பாவ அறிக்கை மூலம் பெறுவோம். எல்லாம் அவர் நிவர்த்தி செய்துட்டார், நான் இனிமேல் அறிக்கையே செய்ய வேண்டாம் என்று நம்ம நடப்போமானால் உளவியல் ரீதியாகவே சரியல்ல. உதாரணத்துக்கு, நாம் ஒரு தவறை ஒரு சக மனிதனுக்கு விரோதமாய் செய்துவிட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். நம்முடைய சபையில் அல்லது நம்முடைய ஊரில் அல்லது நண்பர்கள் மத்தியில் நாம் ஒரு தவறை செய்துவிட்டு சில வேளை அவங்க கூட நம்மளை கண்டு காணாமல் விட்டுருவாங்க. நம்ம அதனால் என்ன பண்ணிடலாம்? சரி, இனி ஒரு பிரச்சனை இல்லை,
அந்த ஆளே நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு நம்ம ஒரு சாரி கூட சொல்லாமல் இருந்தோன்னா அந்த ஆள் என்ன நினைக்கும் தெரியுமா? என்ன நினைக்கும்? இவன் சரியான கல்வெளி மங்கும் போல இருக்குல்ல, எந்த தவறும் செய்துட்டு சாரி கூட சொல்லலையே. எப்போவுமே அந்த ஆள் அடுத்த நம்மளை இப்படி தான் பார்ப்பாங்க, சந்தேக கண்ணாட கூட பார்க்கலாமே. அப்போ தேவன் நம்முடைய அனைத்து பாவங்களுக்காக நிவர்த்தி செய்து விட்டார். ஆனால் நம்முடைய வாழ்விலே ஒரு தவறை நாம் அறிவோமானால் அதை அறிக்கை செய்து அவரோடு மனம் பொருந்துவது நன்றாக இருக்கும். ஆகவே அவர் என்ன சொல்கிறார்? பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நமக்காக பிராயச்சித்தம் செய்தவர், நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்தவர், நம்முடைய வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் நாம் அறிக்கையிடும்போது அவைகளை நீக்கி சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், மீண்டும் நாம் என்று தான் சொன்னார், அவர்கள் என்று சொல்லலை. அவர்கள் என்றால் அவிசுவாசிகள் எடுக்கலாம், அப்படி சொல்லலை. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், இதுதான் அங்கே இருந்த ஒரு துர்போதனை. இன்னொரு துர்போதனை, நான் பாவமே செய்யலை, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவியாச்சு, இனி நான் பாவமே செய்யவில்லை. பரிசேயர்களிடமும் இந்த கருத்து சில இடத்துல இருந்தது, கிறிஸ்தவத்துக்குள்ள அது புகுந்து விட்டது. இந்த துர்போதனை கொடுக்கலாம். நாம் அவரை பொய்யராக்குகிறோம். யார? நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிற தேவனையும் அதற்காக பிராயச்சித்தம் செய்த கிறிஸ்துவையும் நம்ம பொய்யராக்கிறா இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த இடத்துல இருக்க அவருடைய வார்த்தை, நீங்கள் கிறிஸ்து என்று எடுத்தாலும் சரி, மற்றபடி அவரை சார்ந்த அந்த சிந்தனை, இந்த ரீசனிங் இருக்காது. த ட்ரூ ரீசனிங், உண்மையான வெளிச்சம். அதை நம்ம அறிவே வெளிச்சம்னு சொல்லுவாங்கல்ல. சில இடத்துல சில ஸ்லோகன் பார்ப்பீங்க, நாலேஜ் இஸ் பவர்னு பார்ப்பீங்க, நாலேஜ் இஸ் லைட்னு பார்த்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம். அதுபோல் இங்கே அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை, அந்த சிந்தையாகிய வார்த்தை நமக்குள்ளே இருக்காது. ஆகவே 3 துர்போதனைக்கு இங்கே பதில் கொடுக்குறார். ஒன்று, இயேசு சரீரம் அற்றவருங்கிற துர்போதனைக்கு பதில் கொடுக்கிறார். 2வது, மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவமே செய்யவில்லை என்கிற துர்போதனைக்கு பதில் கொடுக்கிறார். மேட்டர் இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட், அதாவது ஜடப்பொருள் தீயது, ஆவி நல்லது என்கிற அந்த தவறான போதனைக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த சிந்தனைகளை அவர் விரிவாக்கி கொண்டு வருகிறார். இப்போது இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். என்ன புரியலை? ஆமாம், அந்த வார்த்தை லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க கிரீக்கில். அது அந்த வார்த்தை, அதாவது இந்த லோகோஸ் என்றால் கிரேக்க தத்துவத்தில் அதனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் கேட்ட என்னென்னா வார்த்தை தானே, யோவானில் உள்ள வார்த்தை தானே கேட்குறீங்க. அதான் லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் லோகோஸ் என்று சொன்னால் கிரேக்க தத்துவத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் என்கிறதை சொல்வதற்கு, ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு பேர் தெரியாது அவர்களுக்கு. ஏன்னா கிரேக்க மித்தாலஜியை நீங்கள் படிப்பீங்கன்னா, கிரேக்க கதைகளை படிப்பீங்கன்னா, புராணங்களை படிப்பீங்கன்னா ஏராளமான கடவுள்களுடைய பேர் அதில் வரும். ஆனால் கிரேக்க தத்துவ ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் சிறு தெய்வங்கள், இதை விட மேலான ஒரு தெய்வம் உண்டு. அந்த மேலான தெய்வத்துக்கு பேர் தெரியாது. ஆனால் பேர் தெரியாமல் இருந்தாலும் அந்த பேருக்கு ஒரு வார்த்தை இருக்கணும் இல்லை. ஆகவே அந்த வார்த்தையை லோகோஸ்ன்னு சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்னென்றால், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வத்தை நாம் லோகோஸ்ன்னு வைத்துக்கொள்வோம். இப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தை எழும்ப சொல்லாரு, நீங்கள் லோகோஸ் லோகோஸ்ன்னு ஒரு மேலான தெய்வத்தை சொல்லிட்டு வரீங்களா, அவர் தான் இவர். யார்? இங்கே வந்து பிறந்தவர்னு சொன்னார். ஆகவே அவர் அந்த கிரேக்க தத்துவ கருத்துக்கும் கிறிஸ்தவ கருத்துக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்க முயல்கின்றார். அந்த கருத்தை எங்கள் லைட்டாக பிரதிபலிக்கிறாரு. ஆனால் சில அறிஞர்கள்
இந்த இடத்துல வருகிற வார்த்தையை நம்ம நேரடி அப்படி பொருள் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறவங்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டு அது இயேசுவோடு பொருந்தி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் கண்டதும் தொட்ட பார்த்ததும் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த கிரேக்க புராணங்கள்லாம் வந்து தேவர்கள் மனிதர்கள் வந்து சர்வசாதாரணம். ஆமாம், அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், அந்த கருத்தும் உண்டு. வெரி குட், நல்லது. அந்த கருத்தும் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு பார்வையில் என்னென்னா அதில் ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் சொன்னதில் ஒரே இது, அந்த கருத்தை அவங்க புரிய முடியும், கிரேக்கர்கள் புரிய முடியும். ஆனால் கிரேக்கர்களுக்கு வித்தியாசமாக இருந்தது என்னென்னா, அந்த மேலான லோகஸ் வந்து வரமாட்டாருங்கிறது இருந்தது. இங்கே வந்து விட்டாருங்க அதை தெளிவுபடுத்துகிறார். என்ன பிரதர்? ஆமாம், உயிர்னு நினைக்கிறேன். அதாவது உயிரின் தோற்றம், அதாவது இஸ் எ லிவிங் பீயிங், ட்ரூ லிவிங் பீயிங் அந்த மீனிங்கில் தான் வருகிறது. அந்த வார்த்தைக்கு பொருள் அது ஒன்று தான். அதாவது இங்கே எந்த ரெண்டு வித்தியாசத்தை, டெட்டு லைஃப், அதாவது இந்த டெத் என்பதே பிரிவு. பேசிக்கலாக அந்த மீனிங், அந்த வார்த்தைக்கு பொருளே பிரிதல். அப்போ லைஃப் என்பது இணைவு தான். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய சரீரத்தில் ஜீவன் இருக்குனாலே அவர் இணைவு, ஒரு இணைவு தானே. இந்த சரீரத்தில் இருக்கிற அத்தனை ஃபங்க்ஷனை இணைக்கணும்னா, ஃபங்க்ஷன் ஆகணும்னா என்ன வேணும்? ஜீவன் வேணும்னு சொல்கிறோம். அது இனி நுட்பமாக போனால் ஒரு இணைச்சல் வேணும். காற்று, நம்முடைய சரீரத்துடைய அனைத்து அவயவங்களும் இணைந்து செயல்பட வேணும், அதான் ஜீவன். இதில் ஒன்று இணைந்து செயல்படனாலும் டெத்து தான். அதனால தான் சில பிரெயின் டெத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜீவன் என்பது இணைந்து செயல்படுதல், சிம்பிள் மீனிங். அப்போ தேவன் ஜீவனுடையவர்னால அவர் இணைந்து தான் செயல்படாது. அதனால தான் தத்துவ ரீதியாகி போகும்போது இந்த ட்ரினிட்டிக்கு நம்ம சொல்லல, அதுக்கு ஒரு சான்று உண்டு. அந்த லைஃப்ங்கிற வேர்டே தனியாக இருக்காது, ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ இந்த வெரி லைஃப், காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஃபிலாசபிக்கல் ஆர்கியூமெண்ட்டில் இது ஒன்று, காட் இஸ் லவ், அதுக்கும் அது ஆர்கியூமெண்ட்டு. இந்த லைஃப் எடுத்து அப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆமாம், தேவனை விட்டு பிரிதல் மரணம். அப்படி எடுக்கலாமே, தேவனோடு இணைந்திருத்தல் தான் ஜீவன். இந்த ஆக்சுவலாக இந்த இப்போது நீங்கள் இப்போ சொன்னது கரெக்டு தாங்க. ஏன்னா தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதன் தேவனோடு ஐக்கியப்படுறது தான் ஜீவன். இங்கே அதுதான் ஆக்சுவல். அந்த நீங்கள் கேட்டதான் சொல்ல வருகிற செய்தி. நான் அந்த வார்த்தைக்கு மீனிங் மட்டும் சொன்னேன், ஏன்னா நீங்கள் ஜீவன் கேட்டனால. ஆனால் அது சொல்ல வருகிற செய்தி நீங்கள் ஆதியாக 3 சொன்னீங்கல்ல, அந்த செய்தியை தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி மரணம் தேவனை விட்டு பிரித்ததோ, ஜீவன் தேவனோடு மீண்டும் இணைக்கிறது. அந்த இணைத்தல் கிறிஸ்து பிதா, அப்படி அந்த லிங்கம் அப்படி கொண்டு போகிறார். நீங்கள் 2வது சொன்னது தான் இங்கே சொல்ல வருகிறது. நான் முதல்ல அந்த வார்த்தையை மட்டும் நடக்குது.